அதற்கு தயார்படுத்துவோம். கவலைகளை மறந்து செவிகளை தூய்மையாக்கி வசனத்துக்கு நேராக இருதயத்தை தாழ்த்தி வார்த்தைகளை விசுவாசத்தோடு உள்வாங்கி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக பயணிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவன் நீர் வருவதே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல, கையினால் வரையப்பட்ட ஓவியம் அல்ல, கண்ணிருந்தும் பேசாதவர் அல்ல, கையிருந்தும் கட்டி அணைக்காதவர் அல்ல, காலிருந்தும் ஓடோடி வந்து காப்பாற்றாதவர் அல்ல. இவைகளெல்லாம் மாயைகள். நீரோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், சதா காலம் உயிரோடு இருக்கிறவர், உலகத்தின் முடிவு வரை இந்த எங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர், மாறாதவர். ஆண்டவரே, எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, நேற்றும் இன்றும் என்றும் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். ஆம், உலக தோற்றம் முதல் இம்மட்டும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். அன்பிலே மாற்றமில்லை, உடைய கிருபையிலே மாற்றமில்லை, எங்கள் மேல் வைத்த தயவிலே மாற்றமில்லை, எங்களுக்காய் பரிந்து பேசுவதிலே மாற்றமில்லை, எங்களை மன்னிப்பதிலே மாற்றமில்லை, எங்களுக்கு நன்மை செய்வதிலே மாற்றமில்லை, எங்கள் தேவைகளை சந்திப்பதிலே மாற்றமில்லை, எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிப்பதிலே மாற்றமில்லை, எங்கள் கண்ணீரை துடைப்பதிலே மாற்றமில்லை, எங்களுக்கு இளைப்பாறுதல் தருவதிலும் மாற்றமில்லை, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதிலும் மாற்றமில்லாமல் அப்படியே மாறாத தேவனாய் இருக்கிறபடி நாம் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே உங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வந்து பேசுவோம். எங்களுக்கு உங்களுடைய சத்தியத்தின் ஆழத்தை தெளிவுபடுத்தவும் நாங்கள் விரும்புகிறோம். உண்மை வரவேற்கிறோம். நீ வந்து எங்களோடு பேசு. நீ பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் எழுதப்படும். அவைகள் நினைப்பதலாய் ஒவ்வொரு நாளும் அமையும். அவர்கள் வழிகளுக்கும் வாழ்க்கைக்கும் அது பாதுகாப்பாக, அரணாக, துணையாக அமையும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு கொடானபடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நண்பர்களுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் இந்த காலங்களில் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு கற்றுத் தருகிற சகல காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களாக. நன்மை, கற்றுத்தரும் நன்மைகள் என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த வேதத்தை தியானித்து வருகிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே கற்றுத்தரும் நன்மைகள் என்ற தலைப்பின் கீழாக இந்த வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தோடு முடித்துக் கொண்டோம். அல்லேலூயா. இன்றைக்கு யாத்ராகமம் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம் முதல் நாம் தொடங்கலாம். வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 1:20 வேகமா எடுத்து வாசிக்கலாம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தினால் அவர்களுடைய குடும்பங்கள் அழைக்கும்படி செய்தார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நண்பர்களுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை உனக்கு கொடுக்கும் என்று சொல்லி சங்கீதம் 85:12 வார்த்தைகளை கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கிற வேத பகுதியிலே மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்வோன், யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழுப்பின பொழுது இஸ்ரவேலுக்கெல்லாம் வேதனை பெருகினது, துன்பங்கள் பெருகிறது, எங்கும் மரண ஓலங்கள், கண்ணீர் அவர்கள் வாழ்க்கையிலே இடைவிடாமல் இருக்கும்படியான ஒரு காரியம் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தங்கள் வீடுகளிலே இஸ்ரவேலர்கள் பெற்றிருக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும். மருத்துவச்சிகள் குழந்தை பிறக்கும் போதே அதை கொன்று போட்டுடணும். மருத்துவச்சிகள் பிரசவம் பார்க்கிற பொழுதே அந்த பிள்ளைகளை கொன்று போடும்படியாக பார்வோன் அந்த இஸ்ரவேலிலே பிரசவம் பார்க்கிற 2 மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுத்து விட்டார். தேசத்திலே ராஜாவானவர் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு இப்போது இருக்கிற அதிபதிகளை போல ராஜாவை போல அல்ல. அன்றைக்கு ராஜாவானவர் கடவுளுக்கு ஒப்பாக பார்க்கப்பட்டது. அப்படியே அவர்களுக்கு பயப்பட வேண்டும், அப்படியே அந்த காரியத்தை செய்ய வேண்டும். தனக்கு எதிராக இருக்கிறவர்கள் தன்னை விட பலசாலிகளாக இருந்து
தன்னை கொன்று போடுவார்கள் என்றாலும் அந்த ராஜாவின் வார்த்தையை மீறக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட ஒரு இந்த மருத்துவச்சிகள் இஸ்ரவேலின் பிள்ளைகளை கொலை செய்யப்படும். ஆனால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒரு கட்டளை கொடுத்தா, நான் வாழணும், என் பொண்டாட்டி பிள்ளைகள் வாழணும், நமக்கு என்னடா கொலை சொன்னா கொல்லுவோம், ஏமாத்த சொன்னா ஏமாத்துவோம், சொத்தை பறிக்க சொன்னா பறிப்போம், பொய் சாட்சி சொல்ல சொன்னா சொல்லுவோம், காசு வாங்கிட்டு அவனுக்கு அதை செய்யாததான் செய்யவும், அப்படியே செய்யாம இருப்போம் என்று சொல்லி இன்றைக்கு இருப்பாங்க. அதனால்தான் தேசத்துல எந்த அதிகாரிகளும், அநேகமான அதிகாரிகள் சாபத்தில் இருக்கிறார். அநேகமான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நன்மை இல்லாதபடிக்கு சடுதியிலே அவர்களுக்கு ஆபத்தும் மரணங்களும் வருகிறது. அவர்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமா இல்லாதபடி, அவர்கள் பிள்ளைகள் செழிப்பா இல்லாதபடி, அவர்கள் பிள்ளைகள் தீர்க்காய்ச்சா இல்லாதபடி, அவர்கள் பிள்ளைகள் எல்லா அவயங்களும் நன்றாய் இல்லாதபடிக்கு அவர்கள் ஊனமாக பிறக்கிறார்கள். இந்த மருத்துவச்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட அவர்கள் பெண்கள், அவர்களுக்கு அங்கே சிறை சேதம் நடக்கும், கொலை செய்யப்படுவார்கள், அவர்கள் தலை துண்டித்து போடப்படும். ஆனாலும் அவர்கள் எப்படி பயந்தார்கள் என்றார். அவர்கள் மனுஷனுக்கும் அந்த ராஜாவுக்கும் பயப்படல. 17வது வசனம் சொல்லுகிறது, 16வது வசனம் ராஜாவின் கட்டளைகளை படிங்க. ராஜா நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, அதாவது பிரசவத்துக்கு ஆயத்தமாக இருக்கும் போது பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்தினார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ஓ சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்ததினால், அல்லேலூயா, எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட ஆணையின்படி கட்டளையின்படி செய்யாமல் அதை தட்டி போட்டார்கள், அதை உதறி போட்டார்கள், அந்த வார்த்தையை ஒரு துளி கூட மதிக்காமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், மனிதனுக்கு அல்ல, அதிகாரத்துக்கு அல்ல, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார், உன் சந்ததிக்கு நன்மை செய்வார், உன் குடும்பத்துக்கு நன்மை செய்வார், உன்னுடைய 1000 தலைமுறைக்கு அவர் நன்மை செய்வார். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்கள் தடைக்கும்படி செய்தார். யோசித்து பாருங்க, ராஜாவின் கட்டளையை மீறினா அவர்கள் கொலை செய்யப்படுவாங்க, அவர்கள் பிள்ளைகளை சிறை சேதமோ இல்ல சிறையிலேயே அடைக்கப்படலாம். ஆனா இங்க காரியம் என்ன, மருத்துவச்சிகள் பிழைத்தார்கள், அவர்கள் சந்ததிகளும் தழைத்தது. சந்ததிகள் மறித்து போகாதபடி, மரண ஆக்கினைக்கு கொண்டு போகாதபடி தடைத்தது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் ஜெயித்து ஜெயம் கொள்ள முடியாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி கோர்ட்ல கேஸ் போட்டு பார்வனை கொண்டு வந்து நியாயாதிபதிக்கு முன்னாடி நிறுத்த முடியாது. அவன் தான் நியாயாதிபதி, அவன் தான் கடவுள், அவன் தான் ராஜா, அவன் சொல்வதுதான் சட்டம், அது மீறக்கூடாது. ஆனால் தேவனுக்கு பயந்ததினால இன்னைக்கு நமக்கு கோர்ட் இருக்கிறது, நீதிபதிகள் இருக்கிறார்கள். கீழ் கோர்ட்ல ஹை கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டையும் தாண்டி உலக கோர்ட்டுக்கு போகலாம். அவ்வளவு வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி பயப்படுகிறோம், யாருக்கு பயப்படுகிறோம் என்பது கேள்வி. நன்றியுடைய பிள்ளைகள், தேவனுக்கு பயப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளாக உங்கள் சந்ததிகளுக்கும் அவர் ஆசீர்வதித்து அழைக்க செய்வார். மரணம் ஜீவன் அவர் கையில் இருக்குதுப்பா. கத்தி எடுத்து கொடுத்தாலும் சரி, துப்பாக்கி எடுத்து சொல்லிட்டாலும் சரி, ஜீவன் போக ஆண்டவரா எடுத்துக்கிட்டாதான், ஆண்டவரா உன் ஜீவனை எடுப்பாதான். படுக்கையிலே போகும், கல்லுக்கு எடுத்து விழுந்தாலும் போகும். கொஞ்சம் நீ பயந்தாலும் போகும், அதிர்ச்சியிலேயே உயிர் புரிந்து போகும். நான் கர்த்தர் எடுத்துக்கொள்ளனா என்ன செய்தாலும் போக. ஆமென். ஆக நீங்க தேவனுக்கு பயப்படுங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். அல்லேலூயா.
நண்பர்களுடைய பிள்ளைகள் மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தார்கள். நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். அடுத்ததாக உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 8:15. உன்னுடைய பின்னாட்களில் நல்ல கவனிங்க, வயசான காலத்துல உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் ஆமென். உன் பிதாக்கள் மன்னாவினால் போஷித்தவருமாய் உன் தேவனாய் கர்த்தரை நீ மறவாமலும் உன் சாமர்த்தியமும் உன் கைப்பெறலும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து போதும். இல்லையா? நீ என்ன செய்யக்கூடாது? 3 காரியத்தை ஆண்டவர் உனக்கு நன்மை செய்கிற ஆண்டவருக்கு முன்பாக நீ எப்படி இருக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லப்படுது. இல்லையா? உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தை போஷித்து வந்தவருமாகி உன் தேவனாய் கர்த்தரை மறக்காத. இல்லையா? உன்னை பாவத்தில் இருந்தும் இருளில் இருந்தும் மரண கண்ணிகள் இருந்தும் அறியாமல் இருந்தும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் உன்னை மீட்டவராகிய உன் தேவனாய் கர்த்தரை மறவாமல் இரு. நீ வாழ்றதும் நீ புசிக்கிறதும் உடுக்கிறதும் உன் சாமர்த்தியம், என் உழைப்பு, நான் ஓடி ஓடி சம்பாதித்தது என்று அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் நான் சம்பாதிக்கணும் வருமா? என்னுடைய திறமை, என் பேச்சு திறமை, நான் நேக்கா பேசுறேன்னா நான் பிழைக்க முடியுமா என்று சொல்லாதபடிக்கு உன் இருதயத்துல அப்படி நினையாதபடிக்கு எச்சரிக்கையாது. மேலுகா பேச்சாரு தான் இருதயத்துல நினைத்தான், இது என் பாக்கியத்தின் மகிமை பிரதாபத்திற்கு என்று நாம் கட்டின மாளிகை அல்லவா என்று வாயில சொல்ல தான் இருதயத்துல நினைத்தானா. நினைச்ச மாத்திரத்துல வானத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. என்னாச்சு? நீ உன் ராஜ்யம் தள்ளப்பட்டது, நீ கீழே தள்ளப்பட்டா என்று சொன்னான். அவனுக்கு மிருகத்தினுடைய இருதயம் கொடுக்கப்பட்டது. அவன் 7 காலங்கள் மிருகமாய் மாறி போனான். அவன் ராஜ்யம் மட்டாய் போனான். இல்லையா? நான் ஏற்கனவே நம்ம கடந்த முறையில பார்த்தோம். இருதயம் தான் திருக்குள்ளது கேடுள்ளது. ஆகவே எச்சரிக்கையா இரு, கர்த்தரை மறவாதபடி இரு. உன் சம்பாத்தியம் உன் மேன்மையெல்லாம் உன்னுடைய அறிவு நாணயம் சாமர்த்தியத்தினால வந்ததுன்னு சிந்திக்காத சொல்லாதன்னு சொல்லல. இருதயத்துல சிந்தனையே வரக்கூடாது. அப்படி இல்லையா? உனக்கு பின்னாட்கள் வயதான நாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு சொல்லலாமா? உனக்கு வயதான காலத்தில் உனக்கு நன்மை செய்வதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் உன்னை முதிர் வயதில் உன்னை நான் தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னார். வயதான காலத்தில் உனக்கு நன்மை செய்வான். முதிர் வயதில் நீ கனி தந்து புஷ்டியும் பசுமையும் ஆகிறது. முதிர் வயதில் உனக்கு அப்படிப்பட்ட பலனை தருகிறவர். முதிர் வயதில் உன்னை தாய் போல தேர்ச்சுகிறவர். தங்கள் முழங்காலில் வைத்து உன்னை தேர்ச்சுகிற தேவன் அவர். முதிர் வயதிலும் தோல் மேல் சுமக்கிறவர். முதிர் போதும் தகப்பனை போல உன்னை நடத்துகிற நல்ல தேவன். எனக்கு பிள்ளைகள் யாராவது, வேற பிள்ளைகள் யாராவது, நான் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லாது. முதிர் வயதில் உன்னை நடத்துவார். என்ன பழக்கம்? மடியில வச்சுபடிய எழுத போறேன். முதிர் வயதில் உன்னை நடத்துவார். உன்னை பின் நாட்களில் வயதான காலத்தில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு இளமை பருவத்தில் உன்னை சிறுமைப்படுத்துகிறவர், உன்னை சோதிக்கிறவர், உன்னுடைய விசுவாசத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்,
உன் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது என்று சொல்லி உன்னை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அவர். அவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர். அப்படியே ரட்சிக்கப்பட்ட உடனே உன்னை அப்படியே கோபுரத்துல ஏற்றி, கப்பல்ல ஏற்றி, பிளைட்ல ஏற்றி அப்படியே உன்னை கொண்டு போகிற தேவன் அல்ல. சிறுமை, வறுமை, நெருக்கம், இடுக்கம் எல்லாவற்றின் மூலியம் கூட உன்னை நடத்துகிறது. அவையெல்லாம் உனக்கு நன்மை உண்டாகும்படி உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. உன் கையில பெரிய செல்வ பிடிப்புகள் உனக்கு கொடுக்கப்பட போகிறது. அதை ஆடுவதற்கும் அதன் மேல் உன் இறுதியும் பற்று வைக்காமல், அதன் மேல எப்பொழுதும் பற்று வைக்காமல் தேவன் மேல பற்று வைத்து வாழ்வதற்கும் உனக்கு ஒரு அதிகாரம் காத்திருக்கிறது. ஆகவே உன்னை அந்த பாதையினுடைய உன்னை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். செல்வத்திலே மயங்கி விழுந்து நரகத்திலே போய்விடக்கூடாது. ஆனால் செல்வம் உனக்கு வேண்டும். செல்வம் உன்னை ஆளக்கூடாது. செல்வத்தை நீ ஆள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு வழிகளினுடைய, இந்த வனாந்தர வழிகளினுடைய, நெருக்கத்தின் பாதையினுடைய ஒரு வறுமையும் ஒரு ஏழ்மையும் உனக்கு தந்து, செல்வம் என்றால் என்ன, ஏழ்மை என்றால் என்ன, பசி என்றால் என்ன, உன்னை சுற்றி இருக்கிறவனுடைய வேதனை என்ன என்பதை அறிய பண்ணுகிறவராக உன்னை நடத்துகிற தேவன். அவனை அழைத்து வந்தவர். என்று சொன்ன போது வனாந்தரத்தில் எங்கே தண்ணீர் இல்லை. மழை பெய்தால் அந்த மழை நீரை உடனே நீங்கள் குடிக்க முடியாது. தாகத்தோடு இருக்கிறவனுக்கு வானத்து மழை நீரை கொடுத்தா குடிக்க முடியாது. பூமி எல்லாம் கலங்கி அது ஒரு அழுக்கான தண்ணியா இருக்கும். குடிப்பதற்கு ஒரு நாள் ஆக வேண்டும். அந்த தண்ணீர் அமர்ந்து தெளிந்த பிறகு அந்த தண்ணீரை குடிக்க முடியும். ஆகவே கர்த்தர் மழையை கொடுக்காமல் காய்ந்து போன பாறையாகி கண்மலையை பிளந்து தண்ணீரை உனக்கு சுவையாய் கொடுத்த தெய்வம் அவர். இல்லையா? மழை கொடுக்க கூடாதான் நீங்க கேட்கலாம். மழை கொடுத்த அந்த தண்ணீர் உனக்கு நல்லா உண்டு. உடனே உங்க ஆகத்துக்கு அது உதவி இருக்காது. ஆனால் வனாந்திரத்தில் வறண்டு போன பாறையிலிருந்து தண்ணீரை கொடுக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருந்து நடத்தினார். இல்லையா? உங்களுக்கு தெரியணும், எங்க இருந்தாலும் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் என்பது. எங்க இருந்தாலும், நீ எந்த இடத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கம் இருந்தாலும், நீ பார்க்கிற எந்த காரியம் உனக்கு சாதகமாய் இல்லாவிட்டால் கர்த்தர் அதிலிருந்து உனக்கு நன்மை பெருக பண்ணுகிறது. பலமான இடத்திலிருந்து உனக்கு மதுரம், பட்சிக்கிறவனுக்கு பட்சணம் வர பண்ணுகிற தேவன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நன்மை உண்டு பண்ணுவார். இல்லையா? அவரை மறக்காதீங்க. உன் இருதயத்தில் உனக்கு ஒரு நன்மை உண்டாகிட்டார், உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வந்துட்டார், அது என்னுடைய அறிவினாலும் பலத்தினாலும் ஞானத்தினாலும் செய்தது என்று நீ என்னாத வாயினால் சொல்ல அப்படி எச்சரிக்கையாய் கர்த்தர் உனக்கு வயது முதிர்ந்த காலத்தில் நன்மை செய்வார். இல்லையா? இல்லையா? உபாகமம் 10:13. நான் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் இன்று தேவனுடைய ஜனமாகிய உங்களுக்கு, சபையிலே கூடி வந்திருக்கிற உங்களுக்கு, இந்த நேரலை மூலமாய் சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இல்லை, உனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய். உன் வாழ்க்கையும், உன் வியாபாரமும், குடும்பமும், பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உன் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை எதுவோ அதன்படி நடக்க உன்னை ஒப்புக்கொடு. உனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காகவே நான் உனது கற்பனைகளையும் கட்டளைகளையும் விதிக்கிறேன். உன்னை கடினப்படுத்தவோ, உன்னை ஏமாற்றவோ, உன்னை வஞ்சிக்கவோ, நீ அதில் செய்யாம தவறி போயிட்டால் உன்னை கொல்லவும் அழிப்பதற்காக நான் உனக்கு கட்டளையும் கற்பனையும் கொடுக்கவில்லை. சித்திரமும் கைப்பழக்கும்
அப்படி போல ஒரு கற்பனை கட்டளைக்கு நீ வாழ பழக வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். அதுதான் உனக்கு நன்மை உண்டாகும். அதை செய்யாவிட்டால் உனக்கு நன்மை உண்டாக. தேவன் உன்னிடத்தில் கேட்பது அதுதான். தேவன் உன்னிடத்தில் விரும்புவது அதுதான். தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். நீ கற்பனை கட்டளை கை கொண்டு நட. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற கற்பனை என்ன, கட்டளை என்ன, அதன்படி நட. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே சொன்ன கற்பனை கட்டளை உனக்கு வேண்டாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிற கற்பனை கட்டளையை கைக்கொள். பழைய ஏற்பாட்டிலே பாவம் செய்தால்தான் தண்டனை, புதிய ஏற்பாட்டில் பாவத்தை சிந்தித்தாலே தண்டனை. இல்லையா? அங்கே பாவத்துக்கான தண்டனை மரணம், இங்கு பாவத்துக்கான தண்டனை மரணம் அல்ல. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நான் உண்டாகிற நித்திய ஜீவன். மனம் திரும்புகிற பொழுது நீ செய்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. அங்க பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. அங்க பாவம் செய்தால் தண்டனை தான், மன்னிப்பு இல்லை. நீங்க பாவத்தை சிந்தித்தாலே தண்டனை. ஆனா அந்த தண்டனை இல்லாம மன்னிப்பு பெறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்திலே போய் மண்டியிட்டு அழுது, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், இந்த பாவத்தை நான் இனி செய்ய மாட்டேன், இது தவறு என்று ஒன்றுகளை மன்னின்னு கேட்டா மன்னிப்பதற்கு அவர் தயப்படுத்தவர், மன்னிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. வானத்தில் பூமியில சகல அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மன்னிப்பதற்கு ஒரு தெய்வம் என்று சொன்னால் உலகத்திலேயே ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் உன்னை மன்னிப்பார். ஆகவே உனக்கென்று விதிக்கப்பட்டிருக்கிற, அது உனக்கு நன்மை உண்டாகும்படி வைக்கப்பட்டிருக்கிற கட்டளையின் கற்பனையும் கைக்கொள். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வோம். உபாகமம் 28:11 வாசிப்போம். இது ஒரு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தில் வைத்திருக்கிற ஒரு காவியம். ஆமென். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு என்ன நன்மை? குறைவில்லாத நன்மை, வறுமை இல்லாத நன்மை, தண்ணீரே இல்லாதனாலும் 100% விளைச்சல் உண்டாகிற நன்மை. அல்லேலூயா. உன் வீட்டிலே நீ எதை கேட்டுதான் பண்ணல, கேட்காமலே உனக்கு பிள்ளை செல்வங்களையும் ஆசீர்வாதத்தையும் செல்வ செழிப்பையும் சரீரத்தை பலத்தையும் எல்லாருக்கும் முன்பாக மேன்மையும் கர்த்தர் உனக்கு தருகிற ஒரு மேன்மை. இதுதான் நன்மை, பரிபூர்ண நன்மை. பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். எப்படி? எப்பொழுது உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில். அப்போ உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் உனக்கு ஆணையிட்ட தேசம் எது? பரமகாணான். இல்லையா? அப்போ உனக்கு என்ன நியமிக்கப்பட்டாயிற்று? என்ன உறுதியாக்கப்பட்ட? நித்திய ஜீவன் உனக்கு உறுதியாக்கப்பட்டாயிற்று. உனக்குரிய ஆளுகை உறுதியாக்கப்பட்டாயிற்று. நீ மற்றவர்களை அதிகாரம் செய்வதற்கான உறுதி வாக்கு உனக்கு ஆணையிடப்பட்டாயிற்று. இத்தனையும் உனக்கு கொடுக்கப்பட்ட பரிபூர்ண நாத்துமாவுக்கு ஒரு குறையும் இல்லாத நன்மையை கர்த்தர் உனக்கு அருளி செய்கிறது. இல்லையா? எப்போ எப்போ? அதான் கேட்குது. 9ஆம் வசனம். நீ தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது. எப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது. 8:12 என்ன பார்த்தோம்? உபாகமம் 8:15 என்ன பார்த்தோம்? உபாகமம் 10:13 என்ன பார்த்தோம்? கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடப்பதே எல்லாம். வேற என்ன உனக்கு கேட்கலாம்? எதற்கு?
உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு. அந்த நன்மை எப்படிப்பட்ட நன்மை? பரிபூர்ண நன்மை. என்னென்ன நன்மை? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நன்மைப்பா? உன் கற்பத்தின் கனி, உன் மிருக ஜீவன்களின் பலன், உன் நிலத்தின் கனி, உனக்கு பரிபூர்ண நன்மை. என்ன? உன் சந்ததி அழியாது. நீ ஆடு மேய்த்தாலும் உனக்கு மரடு வராது, மாடு மேய்த்தாலும் அது மரடாயிராது, விவசாயம் பண்ணாலும் அவன் நிலம் மலடாயிருக்கார் இல்லையா? மலர்த்தன்மை இல்லாதபடிக்கு கர்த்தர் அதை செய்வார். உனக்கு நல்ல பூர்ண பரிபூர்ண நன்மையை கர்த்தர் உனக்கு தருகிறவராக இருக்கிறார். எப்பொழுது? அவர் வழிகளில் நடக்கும் பொழுது. அவர் வழி எது? பூர்வ பாதை எது? நீதியான பாதை எது? தேவன் விரும்புகிற பாதை எது? அதை கேட்டு நடவுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 30:5 நாம் வாசிக்கலாம். தேசத்தை நீ சுதந்தரிக்கும் படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். இல்லையா? உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கிறதுக்கு உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நன்மையை உனக்கு தருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்கிறார். நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை மிகவும் பெருக பண்ணுவார். மிகவும் உனக்கு நன்மை செய்வார். மிகவும் உனக்கு ஆசீர்வாதத்தை அருளை செய்வார். மிகவும் உனக்கு ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்துள்ளுவார். எப்பொழுது? தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது. நண்பர்களுடைய பிள்ளைகளை 9வது வசனத்தை 10வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 9:10. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும். எல்லாம் கவனிக்கப்பா நண்பர்களுடைய பிள்ளைகளை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு எப்படி செய்யறது? அப்பொழுது, அது ஒரு அப்படியே வச்சுங்க, அது எப்பொழுதுன்னு அப்புறம் பார்க்கலாம். உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும். அப்ப இந்த வேலை செஞ்சா, இந்த வியாபாரம் பண்ணா பிழைக்கலாமா? இது செஞ்சா ஓடுமா? இது பண்ணா ஜெயிக்குமா? இந்த தொழில் பண்ணா ஆசீர்வதிக்கப்படுமா? இது பண்ணா மார்க்கெட்ல நம்ம இடம் பிடிக்க முடியுமா? சிந்திக்கிறோம். சிந்தனை அதுவா இருக்கக்கூடாது. இன்னைக்கு ட்ரெண்ட் எதுவும் பார்க்க சொல்லல. ஆண்டவர் கர்த்தருடைய வழிகளில் நடக்க சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளில் நடக்க சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தில் தியானமா இருக்க சொல்லுகிறார். நீ இதே தான் செய்துட்டு நீ கையிட்டு செய்கிற வேலை எதுவோ இல்லையா, அதுதான் ஆசீர்வதிக்கப்படும். வாசிங்க. கைகள் செய்ய எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிமடுத்து இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஆண்டவராகிய கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன்னுடைய முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்கள். உன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம்,
ஈசாக்கு யாக்கோபின் மேல கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்யும்படியா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரோ அப்படியே உண்மையிலும் கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும்படியா சந்தோஷமா இருப்பார். எப்பொழுது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் திரும்பும் போதும் எப்படி திரும்பணும்? 8வது வசனம் சொல்றது, நீயோ மனம் திரும்பி. எப்பொழுதும் கேட்டதுக்கு அப்பொழுது நம்ம படிச்சோம் இல்லையா 9ல, அதுக்கு தான் நீயோ மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய ஊழியர்களுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் எங்கெல்லாம் உன் செவிகளில் தொனிக்கிறதோ அந்த சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து, நான் இன்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்று உங்களோடு கூட பேசுகிற, கற்பித்துக் கொடுக்கிற, உபதேசிக்கிற, சொல்லுகிற, புத்தி சொல்லுகிற எல்லா கற்பனைகளின்படியும் செய்யும் பொழுது, எல்லா கற்பனைகளின்படியும் செய்யும் பொழுது கர்த்தர் உனக்கு நன்மை உண்டாகும்படி செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? நாம நன்மை பெறணும் சொன்னா நாம வெளியே தேட வேண்டியதில்லை. இந்த வேத புத்தகத்துல தேடு, நன்மை உனக்கு ஏராளமா இருக்கு. ஆனா அது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். காசு பார்த்தாதான் காசு தெரியும், கட்டில உணவை பார்த்தாதான் அந்த உணவுன்னு தெரியும். ஒண்ணுமே இல்லாம போய் உட்கார்ந்து இருக்கு, வேதத்தை பார்த்தா வரும்னு சொன்னா பைத்தியகாரத்தனமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லையா? விதையை போட்டாதானப்பா முளைக்கும். விதையே போடாமலே நீ இங்க வேதத்தை அதை முளைக்கணும் காத்திருந்தா எப்படி முளைக்குன்னு சொல்லி கேள்வி கேட்பான். 1 1 2 சொல்லுவது கணக்கு இல்லையா? ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாருக்கும் வரவழைப்பது ஆவி இல்லையா? 1 1 2 சொல்வது மனுஷனுடைய ஆவி. ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் வரவழைப்பது தேவனுடைய ஆவி. நான் சொல்றது புரியுதா? விளங்குதா? இல்லையா? மனிதனுடைய கணக்கு வேறு, தேவனுடைய கணக்கு வேறு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை கூட அழைக்கிற தேவன் அவர். இருக்கிறதான் நீங்க விசுவாசிக்காமலே வாழுகிறவர்கள் மனிதர்கள். இருக்கிறதையே பார்த்து விசுவாசிக்காதவர்கள் இவ்வுலகத்து மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை கூட அழைக்கிறவர், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் வரவழைக்கிறவர். நமக்கு தேவை பார்த்து விசுவாசிப்பதில்லை, காணாமல் விசுவாசிப்பவர்களே பாக்கியவான் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளைப் போல நீ விதைக்காவிட்டாலும் உனக்கு நன்மை உண்டாகும். ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலர்களுக்கு கட்டாத வீட்டையும் நடாத விருட்சத்தின் கனியையும் தோண்டாத துறவின் தண்ணீரையும் கொடுத்த தேவன் அவர். இல்லையா? அவங்க விதைக்கல, அவங்க கனவை தோண்டல, இல்லையா? அவங்க செங்கல் எடுத்து சேறு பூசி வீட்டை கட்டவில்லை. அவர்கள் செய்ததெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். அவர்கள் செய்ததெல்லாம் தேவனுடைய வார்த்தை நினைவு கூர்ந்தார்கள். அவர்கள் செய்ததெல்லாம் கட்டளை கை கொண்டார்கள். அவர்கள் செய்ததெல்லாம் கர்த்தர் மேல முழு ஆத்மாவோடு முழு இதயத்தோடு தங்களுடைய ஆத்மாவை சாய்த்தோரை தொழுது கொண்டார்கள். அவர்கள் கட்டாத வீடு, நடாத விருட்சம், தோண்டாத துறவின் பலன்களை எல்லாம் அனுபவித்தார்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு விதை என்பது தேவையில்லை. விதைக்கிறதுக்கு உனக்கு விதையை கொடுப்பார். நீ புசிக்கணும்னா உனக்கு ஆகாரத்தை அவரை கொடுப்பார். நான் வேற மாதிரி சொல்றேன், உனக்காக விதைக்கிறதுக்கு வேற ஒருத்தங்க விதை கொடுப்பார். நீ புசிப்பதற்கு ஆகாரத்தை உனக்கு கொடுப்பார். அவங்க விலங்குகள் இல்ல, விதை உனக்கு தேவையில்லை, உனக்கு தேவை ஆகாரம். விதைக்கிறவனுக்கு தான் விதை தேவை, புசிக்கிற உனக்கு ஆகாரம் தான் தேவை. நன்மை உனக்கு தருவார். உனக்கு நன்மை உண்டு பண்ண வேண்டிய தலைவலியை வேற ஒருத்தனுக்கு தருவார். விளங்குதா? சொல்ற காரியம் புரியுதா? உனக்கு நன்மையை தருவார். உனக்கு நன்மையை சேர்த்து வைக்கிற வேதனையை, அந்த தொல்லையை வேற ஒருத்தனை வைப்பார். அவன் சம்பாதிச்சு உனக்கு சேர்த்து வைப்பான். இல்லையா? நீயோ அந்த நன்மையை புசிப்பாய். நீயோ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாய். அவனோ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போவோம். அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்ட தொல்லை, நீ அந்த நன்மையை புசிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட நன்மை.
சிந்திங்க, செயல்படுங்க. ஓடி ஓடி உழைக்கணும் இல்லையா? ஆனா அது ஆண்டவர் உலகத்தை ஏற்படுத்துது. நீ உன் தேவனாய் கர்த்தரை தொழுதுகள், உனக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் கர்த்தர் தருவோம் இல்லையா? சத்தியத்தின்படி நடக்கிற செவிகள் கர்த்தர் உனக்கு நன்மை தருவார். ஒரே ஒரு காரியத்தை வாசித்து முடிக்கலாம். நாம் 2 ராஜாக்கள் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள். இந்த வசனத்துக்கு முன்பாக வேற ஒரு காரியத்தை வாசிச்சுட்டு என்பதை வாசிக்கலாம். யாருக்கு ஆண்டவர் நன்மை தருவதில்லை, யார் நன்மையை பார்ப்பதில்லை, அதை பார்த்துக்கிட்டு நாம் அதை பார்க்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கலாம். நன்மை யாரெல்லாம் பெறுவாங்கன்னு பார்த்தோம். எப்படி செய்தால் நன்மை பெற்றுக் கொள்ளலாம்ங்கிறத பார்த்தோம். யார் நன்மை பெறுவதில்லை என்பதை நம்ம பார்த்துக்கலாம். ஆமென். விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாம். மாறுபாடுள்ள இருதயமுடையவன், அப்படித்தானே? ஐயா, மாறுபாடான இருதயம் எதுங்க? மாறுபாடான இதயம் எது? கொஞ்சம் மனதை செலுத்தி பாருங்க. ஆண்டவரே, நான் விசாரிச்சுக்கிறப்பா, சர்ச்சையில் வரும்போது, ஒரு அதிசயம் நடக்கும்போது, கையில் கொஞ்சம் வருமானம் வரும்போது, வேலை செஞ்ச சம்பளம் கொஞ்சம் கூட்டி கொடுத்துட்டு போகுது, ஆண்டவரே நான் விசாரிக்கிறேன், ரொம்ப நல்லவர், உமக்குள்ள யாரும் இல்லை. நாளைக்கே அந்த காசு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு வியாதிக்கோ செலவாகுது. இப்படி வந்து அப்படி மொத்தமா போயிடும் போது, அது ஒன்று அறியாம நாங்கள் தேவன் பிடுங்குவதில்லை. சுயேட்சை நாங்கள் எடுக்கொண்டு சிக்கொண்டு நீ சோதனைக்கு உட்படும் பொழுது, அதுவும் உன்னுடைய கிரிகளினாலே தான் வரும்போது, ஐயோ ஒரு நாள் சந்தோஷம் ஏன்னா மனம் சறுக்குது, ஐயோ இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லை. ஒரு நாள் நம்ம சந்தோஷம் முழுசா சந்தோஷப்படவில்லை. ஆமா, சர்ச்சைக்கு போய் என்ன, வேதத்தை தேடி என்ன, ஜெபித்து என்ன, வேதம் வாசித்து என்ன, அதுபடி நாம பொறுமையாவோ நன்மையாவோ நீதியாவோ வாழ்ந்து என்ன, வெளியிலே வேஷம், உள்ளே நமக்கு மாறுவேஷம். அதுக்கு பேர் தான் மாறுபாடான எதை. வெளியிலே நாம் பரிசுத்தவான், மேற்புச்சாவை நான் பரிசுத்தவான், உள்ளுக்குள்ளே நான் யாருன்னு தெரியும், நான் தான் ஒரு பெரிய மிருகம். வெளியிலே பார்ப்பதற்கு நாம் மிகவும் அழகு, உள்ளுக்குள்ளே என்னுடைய இருதயம் மிகவும் அலங்கோலம். இவர்கள் மாறுபாடானவர்கள், இவர்கள் நன்மை காண்பதே இல்லை. இவர்கள் நன்மை காண்பதில்லை. 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு நன்மையே வராதான், இப்படி சொல்லுங்க. கரெக்டா? அதான் அர்த்தம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காதுன்னா வீட்டுக்குள்ள நன்மை வராது, சமாதானம் வராது, சுகம் வராது, செழிப்பு வராது, நிம்மதி வராது. விளங்குதா? இவங்கெல்லாம் நன்மையை பெற முடியாது. நன்மைக்கு தீமை செய்கிறவன் நன்மையை பெற முடியாது. மாறுபாடானவனும் நன்மையை காண்பதில்லை, பெற முடியாது. நன்மையுடைய பிள்ளைகள், நாம் மாறுபாடு இல்லாதவா இருக்க வேண்டும். நன்மைக்கு நன்மை செய்யணும், தீமைக்கும் நன்மை செய்யணும். தீமை செய்து பாடு அனுபவித்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்படி இருக்கு. நான் சொன்ன வசனம் கரெக்டா? அப்படியே இருக்கு. தீமை செய்து பாடு அனுபவிப்பதனால் உனக்கு என்ன மேன்மை உண்டு? நன்மை செய்து பாடு அனுபவிப்பதனால் உனக்கு மேன்மை இல்லையோ? அல்லேலூயா. அப்படித்தான் வசனம் இருக்கு. இப்ப நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும். ஆக எந்த சூழ்நிலையிலும் நன்மை செய்கிறவா இருங்க, நன்மைக்கு தீமை செய்யாதீர்கள். நாங்கள் ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி நிறைய இந்து சாஸ்திரங்கள்லாம் படிப்பேன். அதுல ஒரு சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு, சன்மார்க்கன் துன்மார்க்கன். சன்மார்க்கன்னா நல்லவன், துன்மார்க்கன்னா கெட்டவன். சன்மார்க்கனுக்கு 100 தீமைகள் ஒருவன் செய்திருந்தோம், அவன் ஒரே முறை அந்த சன்மார்க்கனுக்கு நன்மை செய்திருந்தால் கூட
அந்த சன்மார்க்கன் தனக்கு செய்த 100 தீமைகளையும் அவனுக்கு மன்னித்து விட்டு அவன் செய்த ஒரு நன்மை நிமித்தம் அவனை நேசிப்பான், அவனுக்கு நன்மை செய்வான் இல்லையா? ஆனால் துன்மார்க்கனுக்கு நீங்கள் 100 நன்மை செய்திருந்தும் ஒரே ஒரு காரியத்திலே தீமை நீங்கள் செய்திருந்தால் அவன் பெற்ற 100 நன்மைகளையும் மறந்துவிட்டு நீங்கள் செய்த ஒரு தீமை நிமித்தம் உங்களுக்கு தீமை செய்வாங்க. எப்போ படித்த காரணம் இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்வது, நீங்க நன்மைக்கு தீமை செய்யாதீங்க, நன்மைக்கு நன்மை செய்யுங்க. உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நீங்க நன்மை செய்ய பழகுங்க, கர்த்தர் உங்களை நன்மைக்கான செய்வார் இல்லையா? இப்போ வாசிப்போம் 2 ராஜாக்கள் 25-24. அப்பொழுது கெதலியா கல்தேயரை சேவிக்க பயப்பட வேண்டாம். தேசத்தில் இருந்து, எங்க பாபிலோன் தேசத்தில் இருந்து கல்தேயருடைய ராஜாவை சேவியுங்கள். என்ன நடக்குமா? என்ன நடக்குமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, தேசத்து ஜனங்கள் எருசலேமிலே குடியிருக்கிறார்கள், எருசலேமிலே பாவம் பெருகி போயிற்று, தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் உண்டாகிவிட்டது, ராஜாக்கள் தங்கள் இஷ்டம் போல தங்களுடைய சிந்தனையிலே அவர்கள் ஏதோ மேட்டிமை கொண்டு தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து நடக்கிறார்கள், தேவன் தேசத்தை அழிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். தேசத்தை அழிக்கும்படி பாபிலோன் ராஜாவை தேவனே அழைக்கிறார். என் ஊழியக்காரனாகி நேபுகாத்நேச்சாரே, எருசலேமுக்கு விரோதமாய் வா, முற்றுகை போடு, நான் அதை உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். தேசத்தில் இருக்கிற பாவம் செய்த ஜனங்களை எல்லாம் தேவன் கொன்று அழிக்க திட்டம் கொடுக்கிறார். நேபுகாத்நேச்சாரை வள வைக்கிறார். தேசத்துல ரொம்ப பஞ்ச பராரிகள், ஏழைகள் என்று சொல்லக்கூடிய கடைநிலை குடிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பாவம் அறியாதவர்கள், ஒரு பாவம் அறியாதவர்கள், இப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள பாவத்தை, தேவனுக்கு விரோதமான செயல்களை அவர்கள் செய்யாதவர்கள். அதுல நீதியான ஜனங்கள் கொஞ்சம் உண்டு, தேவனுக்கு பயப்படுகிற ஜனம் கொஞ்சம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற ஜனங்கள் உண்டு, தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஆராதனை செய்கிற, கர்த்தருக்கு பலி செலுத்துகிற, தங்களுடைய எல்லா காரியங்களையும் கற்பனைகளையும் நிறைவேற்றுகிற ஜனங்கள் கொஞ்சம் உண்டு. அவர்களை பார்த்துதான் இந்த எருசலேம் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? கெதலியா என்கிற அந்த தலைவனுக்கு பேசுகிறார். கெதலியா அவர்களுக்கும் அவர்கள் மனுஷருக்கும் ஆணையிட்டு, அப்படின்னா என்ன? ஆணையிட்டுனா என்ன? சத்தியம் பண்ணி, வாக்கு கொடுத்து அப்படின்னு அர்த்தம் இல்லையா? உறுதி செய்து இல்லையா? முத்திரை போட்டு என்று சொல்லலாம். ஆணையிட்டு நீங்கள் கல்தேயரை அப்படின்னா பாபிலோனியரை சேவிக்க பயப்பட வேண்டாம். பாபிலோனியரை, பாபிலோன் ராஜாவை வணங்க நீங்க பயப்பட வேண்டாம். பாபிலோன் தேசத்தில் போய் குடியிருந்து பிழைக்க நீங்க பயப்பட வேண்டாம். யாருக்கு சொல்றாரு? அந்த கொஞ்சம் பேர் மீந்தோம், அதுல தேசத்துல கொஞ்சம் பேர் நல்லவங்களும், கொஞ்சம் பேர் தேவனுக்கு பயப்படுகிறோம், கொஞ்சம் பேர் கற்பனைகளை கைப்பற்றுகிறோம், கொஞ்சம் பேர் கர்த்தருடைய வார்த்தைப்படி சரியாய் நடக்கிறவர்களுமா இருந்தார்களே, அவர்களுக்கு சொல்லப்படுகிறவர், நீங்க பயப்பட வேண்டாம். தேசத்தில் இருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்க, அவன் சொல்றபடி அவன் தேசத்துல அடங்கி இருங்க அப்படின்னு அங்க சொல்றார். அப்பொழுது உங்களுக்கு நன்மை பிள்ளைகளே, நீங்க உங்க சொந்த இடத்தை விட்டு நீங்க வேற இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், கர்த்தர் உங்களை எப்படி அனுப்பினாலும், தேவனுடைய வார்த்தை ஆனால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டதானால், தேவன் உங்களுக்கு எச்சரித்ததுண்டானால்,
நீங்க அந்நியர்களான சேமிக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் உனக்கு அங்கிருந்து நன்மை தருவார். இல்லையா? அங்கிருந்து உனக்கு நன்மை தருவார். நீ சொந்த தேசத்திலே அழிந்து போவதை பார்க்கலாம், அந்நிய தேசத்திலே பிழைத்திருப்பதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். அங்கே நன்மை உண்டாக செய்வார். அங்கே நீ பிள்ளைகளை பெறலாம், அங்கே சொத்துக்களை சம்பாதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஒரு நாள் வரும் உன்னை நான் விடுதலையாக்குவேன். ஒரு நாள் வரும் உன்னை அங்கிருந்து திரும்பி கொண்டு வருவேன். ஒரு நாள் வரும் அங்கிருந்து உன்னை சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். என் ஆண்டவர் நம்பிக்கை இல்லையா? நான் இருக்கிற இடம் எது முக்கியம் இல்லை, நீ யாரை சார்ந்து இருக்கிறாய் என்பது முக்கியம். இருக்கிற இடம் எது என்பது முக்கியம் இல்லை, நீ யாருடைய வார்த்தை கேட்டு நடக்கிறாய் என்பது முக்கியம். நீ யாரிடத்துல இருக்கிறாய் என்பது முக்கியம் இல்லை, நீ எந்த தேவனுடைய வார்த்தையின்படி உன் இருதயத்தை நடத்துகிறாய் என்பது முக்கியம். கர்த்தர் நன்மையானதை தருவார். அந்த தேசம் உனக்கு நன்மையாய் தரும். நீ போகிற இடம் எங்கிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட வருவார். பாபிலோனோ, அது சீரியாவோ, அசிரியாவோ, எகிப்தோ, எங்கே போனாலும் கர்த்தர் உன்னோடு கூட வருவார். உனக்கு நன்மை தருவார். நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், வார்த்தைக்கு செவி கொடு. தேவனாய் கர்த்தரை மறவாதே. தேவனாய் கர்த்தரை எச்சரிக்கையாக முழு ஆத்மாவோட முழு இதயத்தோட சேவை. கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவார். நம்ம இழக்கலாம், நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை காணொலிகளை நேரலையில் இணைந்திருக்கிற தேவனுடைய சனமே, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி உங்கள் இருமையில் தைரியம் கொள்ளும். கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார். பரிபூர்ண நன்மையை கொடுக்க சித்தமாக இருக்கிறார். உன் பின்னாட்களில், உன் வாழ்நாட்களின் முடிவு காலத்தில், வயது முதிர்ந்த காலத்தில் உனக்கு நன்மை செய்ய அவர் ஆவலாக இருக்கிறார். என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயா? உடைய வார்த்தைகளை செவி கொடுப்பாயா? உடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயா? முழு இதயத்தோட முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயா? அவர் உனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வதற்கு ஆயத்தமாய் இருப்பாயா? கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மை தருவார். நீ கடந்து போகிற எந்த வழிகளிலும் கர்த்தர் உனக்கு நன்மை தருவார். நீ கையிட்டு செய்கிற எந்த வேலையிலும் உனக்கு நன்மை தருவார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும்